சொன்னேனானால் உடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு நான் துரோகியாவேன் என்று ஆசாப் உணர்கிறார். துன்மார்க்கனுடைய முன்னேற்றத்தை கண்டு மனசலித்து போன ஆசாப் புலம்பி தழுகிறார். இங்கே இருந்தே சொல்கிறார் 3ஆம் வசனத்தில், துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணபரைந்தும் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை. யாருக்கு? துன்மார்க்கருக்கு. அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள். அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர். இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சொல்லி முடிச்சுட்டு, நான் விருதாவாக வீணாக என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அதோடு கருத்து முடியல. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணர்வும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது. என் உள்ளிந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். முது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு அப்படிங்கிறது தான் அங்கே பின்னாடி பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர வேறே எனக்கு வேறே விருப்பம் இல்லை. சபை தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். நிறைய தடுமாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். அதிகரித்து கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இன்னும் அதிகரிக்க கூடும் என்கிற காலத்தில் இருக்கிறோம். தவிப்புகள், தடுமாற்றங்கள், தள்ளாடுதல்கள், தாபங்கள், கோபங்கள், அதிருப்திகள், நிலைவரமற்ற தன்மைகள் ஏராளமாக அதிகரிக்கும் என்று தீர்க்கதரிசனமாக கடைசி கால சம்பவங்களிலே முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சபையில் இருக்கிறவங்க இதை பேச அவிசுவாசிகளோட துணிகிறோம். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. நான் சுத்தமாக குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நான் வீணாக பிரயாசப்பட்டேன். நான் இப்படி பேசினேன்னா நம்முடைய சந்ததிக்கு நான் துரோகியாவேன், நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் என்கிற உணர்வையும் ஆசாப் அறிகிறார். திருப்பி நம்ம யோசிப்போம், கடவுள் ஞாபகம் கொடுத்தா. இப்போ நான் சொல்லிடுறேன்.
நேரம் இல்லை. நான் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு அவசியமாக தெரியுது, அதனால் நேரம் இல்லை. கடவுளுக்கு ஆசை கிடையாது, கடவுள்கிட்ட தீர்மானங்கள் மாத்திரம்தான் இருக்குது. தேவன் எதையும் ஆசைப்படுறதில்ல. ஆசைன்னு சொல்லும்போது அதுக்கு வரையறை இல்லை. தேவன் தீர்மானிக்கிறார், தேவன் சித்தம் கொள்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கார், இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சமீப காலங்களாகவே, நீண்ட காலங்களாகவே அதை சொல்லி வருகிறேன். அனுதினம் நாம் இந்த தேவன் தான் என் தேவன், அதை நம்ம தீர்மானிச்சுக்கணும். ஆசைப்படக்கூடாது, தீர்மானிச்சுக்கணும். தீர்மானம் வேறு, ஆசை வேறு. ஆசை வந்தால் மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஒன்று ஆசைப்படுவோம், அது நடக்கலைன்னா இன்னொன்று ஆசைப்படுவோம், ஒன்று ஆசைப்பட்டுக்கிட்டே இன்னொன்றையும் ஆசைப்படுவோம். இப்படிலாம் இருக்குது. தேவன் சித்தம் கொள்கிறார், எல்லாரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். God decides that everybody should be a recipient of the salvation. ஆனால் தேவனுடைய தீர்மானத்தை யாரும் மதிக்கிறதில்லை. தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி சத்தியத்தை அறியும் அறிவை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சத்தியத்தை அறியும் அறிவை அடையும்படி அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். It's a decision of God that we should know the truth that will set us free. நமக்கு தான் ஆசை, தீர்மானம் இல்லை. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் தீர்மானம் பண்ண முடியாது, தீர்மானம் பண்ண முடியறதில்லை. அதனால் ஆசை நிராசையாக போனோன்னே நம்ம வாழ்வில் சந்தோஷம் இருக்கிறதில்ல. ஏன் ஆண்டவர் புலம்புறதில்ல? ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் துக்கப்படுறாரு, ஆனால் அந்த துக்கம் அவரை புலம்பலுக்கு தள்ளிடுறதில்ல, அவநம்பிக்கைக்கு தள்ளிடுறதில்ல. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஊழியனோ விசுவாசியோ, மூத்தவனோ இளையவனோ முந்தினவனோ பிந்தினவனோ, அந்த அளவுக்கு ஆண்டுடைய அந்த நெருக்கமான ஆளுமை மிக்க அந்த தர்பாருக்குள்ளே போக முடியாமல் திரும்பியும் உலகத்தையே நம்ம சுற்றி பார்க்குறோம். ஆன்மீக கூடாரங்களை, ஆலயங்களை நோக்கி பார்க்கிறோம், கோயில்களை நோக்கி பார்க்கிறோம், தர்காக்களை நோக்கி பார்க்கிறோம். We look around many places other than the very holy place where God dwells. இது நமக்கு தெரியும், ஆனால் அது செய்கிறதில்ல. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் எல்லா மனுஷருடைய முடிவும் தெரியுது. குறிப்பாக துன்மார்க்குடைய முடிவு தெரியுது. அதை பார்க்கும்போது ஆற்று போன அவர், அங்கலாய்த்த அவர், இப்போது அவர் மனசுக்கு அது வசனமாக இருக்குது. ஐயோ, இவங்களை பற்றி நம்ம இவ்வளோ எரிச்சல் கொண்டோமே, நல்லா இருக்கானே, நினச்சதும் நடக்குது, நினைக்காதும் கிடைக்கிது, கேட்டதும் கிடைக்கிது, கேட்காதெல்லாம் கிடைக்கிது. நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தாரு, ஒன்றும் கூட கிடைச்ச பாடில்லை, அவன் கேட்காமையே அவனுக்கு எல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் பார்த்தோன்னே தான் தெரியுது. இன்னும் நம்ம எல்லாருக்கும் தெரியல. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் நம்ப முடியல, நம்புறதான் இல்லை, நம்ம ஏற்றுக்கிறதா இல்லை. ஏன் நாமே கூட இன்கேஸ் பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு பார்த்துட்டோன்னா இப்படி ஆசாப் மாதிரி ஒரு தெளிந்த புத்தி நமக்கு இருக்குமா என்பது எனக்கு ஒரு கேள்வி தான். உங்களை பற்றி இல்லாட்டினாலும் என்னை பற்றி ஒரு கேள்வி தான். அதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, இருந்தாலும் என்னுடைய காரியத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இல்லை, போதிக்கிறதுக்காக இங்கே வரல, நம்ம எல்லோரும் உயிர்த்தணும். ஏராளமான மக்களுக்குள்ள பல அபிப்பிராயங்கள். அவங்கவுங்க ஆத்ம ரட்சிப்புக்காக கரிசனை கொண்டால் பரவாயில்ல, முழு சபைக்காக கரிசனை கொள்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் சுண்டு வரல கூட நகர்த்தாதவங்க இருக்கிறாங்க. சபை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சபை துரோகிகளால் நிறைந்த கூட்டம் இல்லை. சபையில் துரோகம் இருக்கக்கூடாது, துரோகம் பண்ணுறவங்க பண்ணவே கூடாது. ஆனால் நடக்குதுங்கிறதுனால அது நியாயப்படுத்திக்கிறதுக்கு எந்த விதமான
அலவன்ஸே இல்லை, அனுமதியே இல்லை. லெட்ஸ் பி வெரி கேர்ஃபுல். சங்கீதம் 73 73 தடவை வாசிச்சு பாருங்கள். ரொம்ப பெரிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வாசிக்கும்போது 26 என் மாம்சம் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்னென்றைக்கு என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். நம்முடைய மாம்சத்தை நம்ம முக்கியப்படுத்தினோனாலே தேவனை பற்றிய புரிதலிலே நமக்கு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும், இடரல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், கோபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், சலிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். வெளியே காமிக்கிற மாதிரி, வெளியிலே தெரிகிற மாதிரி உள்ள, ஆனால் முரட்டாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். முரட்டாட்டம் பில்லி சூனிய பாவத்துக்கு சமம். தட் மீன்ஸ் பாதாளத்துக்குரியவர்கள். பாதாளத்தின் வல்லடி தான் விச் கிராஃப்ட். நமக்கு சொன்னாலும் பிடிக்காது, அந்த உண்மையை ஏற்றுக்க இஷ்டம் இருக்காது. நம்மளை பற்றி தான் தனித்தனியாக. இட்ஸ் நாட் அ கேங் மேட்டர். கூட்டமாக கூடினா கூட நம்முடைய மாம்சம், that personal flesh, that personal preference, something to really brought under control. முழுமையான நம்முடைய ஆளுமை கீழே கொண்டு வரணும், அடக்கி ஆளணும். பவுல் சொல்வது போல், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினேன், என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. துன்மார்க்கனை பற்றி ஒரு பக்கம் இப்படி வைப்பாரியா நமக்கு, ஒரே நொல்லாப்பு. விசுவாசிகளை பற்றி மாத்திரம் எதுவும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாட் அட் ஆல். ஊழியர்களை பற்றி குறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது இன்னொரு தினசு. we have stakes regarding every person. எல்லாத்த பற்றியும் நமக்குள்ளே ஒரு நொட்டை சொல்லு, எல்லாத்த பற்றியும் நமக்குள்ளே ஒரு critical thought, sometimes expressed, sometimes not expressed. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதுதான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். என்னை எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்னை என்ன விசேஷத்துக்காக, என்ன காரியத்துக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை நான் இன்னும் எவ்வளோ மேன்மையாக செய்யலாம், எவ்வளோ அவசியமாக செய்யலாம், எவ்வளோ முழுமையாக செய்யலாம், ஏன் செய்யணுங்கிறத விட எப்படி செய்யணுங்கிற கேட்கிட்டானா ஏன்ங்கிறது நமக்கே தெரிய வரும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஏன் ஆண்டோட காரியம் கேட்குறத விட எப்படி செய்யணும் கேட்க ஆரம்பிங்க. ஏன் அவர் நம்ம செய்ய வைக்கிறாருங்கிறது போக போக புரிய வரும். ஏன் என்கிறதுக்கு 99% பதிலே வராது. 1% வர்றது பெரிய விஷயந்தான். ஆனால் எப்படின்னு கேளுங்க. அந்த காரியத்துக்காக மாத்திரம் அறிவுரை வரும். எப்படின்னு கேட்டுட்டு அதோட ஒன்று கோத்து விட்டு இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு பதில் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டார். தூங்காமல் கேட்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. You are a chosen person, you are a customized vessel. இதோ உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஓகே, ஏசாயா 41:8 வாசிக்கிறோம். என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியேங்கிறார். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிறத பற்றி நமக்கு நல்ல நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிறத பற்றி நமக்கு மரியாதையே கிடையாது, மகிழ்ச்சியே கிடையாது. யாரையோ மனசில் வச்சுக்கிட்டு, எதையோ மனசில் வச்சுக்கிட்டு, என்னென்னத்தையோ மனசில் வச்சுக்கிட்டு
கண்டிப்பாக இன்னொருத்தரையும் இன்னொரு இடத்தையும் இன்னொரு நிலையும் ஒப்பிட்டு பார்த்து அப்படி என்னை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஏன்னா நீங்கள் விசேஷமாக மதிக்கிற தேவா நான் எதுனாலும் விசேஷித்தவன்னா பாட்டு மெட்டு தாளத்துக்கு தான். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அப்படின்னு ஆண்டவங்ககிட்ட நேராக சொன்னால் கூட ஆமாம் இப்படி தான் சொல்லிட்டு போகிறீங்க, அவளை பாருங்கள், அவனை பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள், இவங்கள பாருங்கள், யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் ரிகார்டிங் எவ்ரிபடி எல்ஸ் தேன் யுவர் செல்ஃப். யோசிங்க, பாசாங்கு பண்ணாமல் நீங்கள் உங்கள் மூஞ்சியை பார்த்து தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுதா? சராசரியாக வேதத்திலே விரல் விட்டு எண்ணிடலாம் போல இருக்கு. அத்தனை கதாபாத்திரங்களிலே அவ்வளோ மிகுந்த ஒரு விரல் அஞ்சுக்குள்ளே தான் அடங்கியிருப்பாங்க. மற்றதெல்லாம் கேள்வி கேட்டது தான். ஆபிரகாம் ரொம்ப நாள் கழித்து கேட்டார். ஆமாம், அடிக்கடி வந்து சொல்லிட்டு போகிறீங்க, அடிக்கடி வந்து உஸ்பேத்திட்டு போகிறீங்க, பூஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு பிள்ளையே இல்லையே, எப்படி இந்த வாக்குத்தத்தம் நான் நிறைவேற்றுவேன்னு கேட்டுட்டார். மோசையெல்லாம் ஐயா என்னெல்லாம் விடுங்க, எல்லாம் லாய்க்கில் நமக்கெல்லாம் ஆகாது. மோசே ரகம் நிறைய வேதத்தில் பார்க்குறோம். கிதியோனை கூப்பிடும்போது ஆமாம் எங்களோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் அப்புறம் எங்களுக்கு இந்த ஒடுக்கம், ஏன் இந்த சிறை இருப்பு? பாருங்கள், கவனிங்க, சபையில் தான் இந்த போராட்டம் இருக்குது, சபையில் தான் இந்த தடுமாற்றம் இருக்குது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொல்லும்போது நமக்கு இன்னும் புரிதல் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற வரவேற்பு இல்லை, அங்கீகாரம் அதை நம்ம மெச்சிக்கிறதில்ல, அதை அங்கீகரித்து கொள்றதில்ல. நம்முடைய மீறுதல் நமக்கு தெரியல, நம்மளை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றம் முதற்கொண்டு நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ஏற்கனவே செயலாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இனியும் தொடரப்போகிறது. இவ்வளோ பெரிய ஒரு பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, முக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே, அந்தஸ்திலே நாம் பங்குதாரராக இருக்க முடியும். தெரிந்து கொண்டதை நமக்கு விசேஷமாக தெரியவே இல்லை, இஷ்டப்படல. அதெல்லாம் எனக்கு வேணாம், இப்போ சொல்லுங்கள், இப்போ அவனுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்கள், இவளுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இந்த விஷயத்தில் எனக்கு சொல்லுங்கள், என்னை எப்படி வச்சுருக்கீங்க, நான் யார், என் ஐடென்டிட்டி என்ன, என் அறிமுகம் என்ன, என் செல்வாக்கு என்ன, என் அதிகாரம் என்ன, என் அழகு என்ன, என்னுடைய ஆதிக்கம் என்ன. போதனைக்காக இதை நான் சொல்லிட்டா கூட சம்டைம்ஸ் ஐ எம் வெரி சீரியஸ்லி டெம்ப்டட் டு திங்க் அபவுட் தட். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்கிறாங்களே, எஃப்ஐஆர், அந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக, மகா பொறுமையோடு, மகா நிதானத்தோடு, தாழ்மையோடு, பண்போடு, பணிவோடு, ரெஸ்ட்ரெயின்ட், அந்த தன்னடக்கத்தோடு தேவன் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிற எந்த ஒரு காரியத்திலும், சம்பவத்திலும், நிகழ்விலும், பயணத்திலும், இருக்கையிலும், நிலையிலும் நாம் தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொருத்தரையும் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிட்டு சாரிலான்னு என்ன பண்ணுறது, நான் வந்து உங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து பார்த்தோன்னே தான் துன்மார்க்கனை முடிவு தெரியுது, இனிமேல் நான் வாயை கொண்டு என் கையை கொண்டு வாயை பொத்திக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வந்து 1 or 2 times ஓகே. இப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருந்தோன்னே, புரியுதா உங்களுக்கு? ஆனால் வாஸ்தவத்துக்கு அதை வந்து ஆண்டவர் கண்ணை கட்டி காட்டில் உள்ளே கண்ணாமூச்சி விளையாடலையே, ஆண்டவர் நம்மளை இருட்டில் நடத்தலையே, ஒளியில் தான் நடத்துகிறாரு. நம்ம கூப்பிடும்போதே பாடுகள் தானே சொல்கிறாரு, வெற்றி உண்டு தானே சொல்கிறாரு, நித்திய ஜீவன் உண்டு தானே சொல்கிறாரு, பலாபலன் உண்டு தானே சொல்கிறாரு. கவனிங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு எழுப்புதல் வெடித்து கிளம்பணும். நீங்கள் விசேஷமானவங்க தான், நீங்கள் யாரும் சொல்லித்தான் இல்லை, சொல்லணும் தான் இல்லை. ஆனால் நாம் வந்து விசேஷம்னா ஏதோ ஒன்று சாயம் பூசி வச்சுருக்கோம், அந்த பச்சை கலரில் என் மேலே இருந்தால் தான் நான் விசேஷம், இல்லை ப்ளூ எனக்கு இருந்தால் தான் விசேஷம் அப்படின்னு நம்ம என்னமோ வச்சுருக்கோம். we have our own imaginations, மனக்கோட்டை கட்டி வச்சுருக்கோம்.
இல்லை நீங்கள் கேட்காம இல்லை, ஒரு ஆல் தீஸ் இயர்ஸ் பெரிய சபைக்கு வந்திருக்கீங்க, பலர் நம்ம மத்தியிலே வந்து போயிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு மாறி மாறி சொல்லியிருக்கோம். உங்களுக்குமே தெரியாமல் கிடையாது. என்னன்னா, இந்த எந்த ஒரு கதாபாத்திரத்தையோ இல்லை வேறு எதையோ உங்கள் மனசில் ஒரு இமேஜினரி பர்சன் இல்லைன்னா ஒரு பொசிஷன், ஒரு வெசல், ஒரு நிலை அதை மனசில் வச்சுருந்தீங்கன்னா அவங்களாம் அலரும் கத்தி கதறி வேணாம் என்னத்தை ஆண்டவர் பார்த்து அவங்கள கழட்டி விடாமல் தகுதிப்படுத்தி உடச்சி நறுக்கி உபயோகித்து அவங்க வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. எலியா ஒருத்தரை தான் சீட்டு கிழிச்சிருக்காரு, ஆனால் வேலையை முடிச்சுட்டு தான் சீட்டு கிழிச்சிருக்காரு. இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் எனி ஆஃப் தெம். இன்னும் நம்ம என்ன ஸ்மார்ட்டாக இருக்கோம், எவ்வளோ புத்திசாலியாக இருக்கோம்னா, யார் மோசே போல் இருக்கா விருப்பப்படுறா, நம்மளும் அம்பானி அதானி அந்த ரேஞ்சில் இதாவீங்க. அதுதான் துன்பார்க்கருடைய முடிவு. தெரியல நமக்கு அது தெரியல, பரவசமே இல்லை. சபையில் யாருக்குமே சந்தோஷம் இல்லைன்னு ஒருத்தர் ரிப்போர்ட் சொல்கிறார். எல்லாருமே சந்தோஷமாக இல்லைன்னு. பரவாயில்ல, பெரிய வெளிப்பாடு. That's wonderful. யார் முகத்துலேயும் பிரகாசம் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு எவ்ரிபடி இஸ் வெரி சேட், நோபடி இஸ் க்ரீட்டிங் ஈச் அதர், ஒருத்தர் வாழ்த்துறதில்ல. வண்டர்ஃபுல். அதெல்லாம் நான் திருப்பி சொல்லி நேரத்தை வீணாக்கிக்க இஷ்டப்படல. நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னா, ஆண்டவர் நடந்தீங்கன்னா, பாடுகள் உண்டு, ஒரு நேரத்தை அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்க மகிழ்ச்சி குறையாது, ரட்சிப்பின் சந்தோஷம் குறையக்கூடாது. அதை பொறுத்து இல்லை. நித்திய வாழ்வை பற்றி யாருக்கு சிந்தை இல்லாதனால இந்த உலகம்தான் அப்படின்னு இருக்கும்போது காலதாமதங்கள், தடைகள் எல்லாமே, நிராகரிப்புகள், எதிர்ப்புகள் எல்லாமே நமக்கு ஏட்டி போட்டியாக தான் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, விமர்சிக்க முடியாது. அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்களே சொல்லிட்டாங்க, நான் கர்த்தருக்குள்ளே நல்லா சந்தோஷமாக இருக்கேன்னு. சந்தோஷமாக இருக்கேன், என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும். சங்கீதம் பாடணும், அது ஒன்றா. சங்கீதம் பாடணுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கலகலன்னு வேலை ஆகணும் அவங்க மூலமாக. நான் தான் உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் திறந்த முகமாக, திறந்த மனதோடு எல்லாத்தையும் தான் அவங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன் பிரசங்க சாஸ்திரத்தில். சமீபத்தில் கூட ஐ ஹவ் ரெட் so many such very sharp instructions from the age-old people. சந்தோஷமாக இருக்கிறவன் அவன் சுயநலமாக இருக்க முடியாது. அவனுக்கு ஞான விவேகம்லாம் இருக்கும், அவன் பிற நலமாக இருப்பான். ஆனால் புத்தி கெட்டவனா மாத்திரம்தான் இருக்க மாட்டான். அதுதான் மேட்டர். அங்கே தான் நமக்கு அந்த ஒழுங்குன்னு வரும்போது தான் நம்ம எல்லாருமே தடுமாறுறோம். நம்ம எல்லாருமே அந்த ஒரு ரேப்பருங்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பரிசு பொருளை ஒரு கலர் பேப்பரில் சுற்றி வச்சுப்பாங்களே, அது மாதிரி we want to wrap ourselves with so many different kind of wrappers. இதுக்கு மேலே I cannot be transparent. I don't know what to say. அதனால தான் தாவீது கேட்குறாரு, நான் பண்ண எல்லா அட்டகாசத்துக்கு ராஜ்யத்தை பிடுங்கிறீங்களா? அதெல்லாம் ஓகே, ப்ளீஸ் எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் மாத்திரம் எடுத்துடாதீங்க, நீங்கள் கொடுத்த பரிசுதான் மாத்திரம் எடுத்துடாதீங்க. கரங்களை தட்டி கத்திர சோத்திரிப்போம். வாட் அ மேன். உங்களுக்கு அந்த புத்தி இருக்கா? உங்களுக்கு அந்த ஆவி இருக்கா? உங்களுக்கு அந்த மனசு இருக்கா? அந்த யோகியம் இருக்கா? அந்த கேரக்டர் இருக்கா? அந்த சுவாபம் இருக்கா? யாருக்கு கை தட்டணுங்கிறத யோசிக்கணும். தாவீதுக்கு கை தட்டுறதுல ஓகே. உங்களுக்கு யாராவது கை தட்டுவாங்களா? தூதர்கள் கை தட்டுவாங்களா? அதுதான் உலகம்
அதான் உங்கள் மூலமாக யாரோ உருப்படணும், யாரோ மனம் திரும்பி ரட்சிக்கணும், சீஷனாகணும், அவங்க சொல்லுவாங்களா? வில் தே ஃபாலோ யூ? வில் தே கன்சிடர் யுவர் லைஃப்? அந்த என்ன அளவுக்கு தாவீதை அவர் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நிறுத்து பார்த்துருப்பாருன்னா, பரிசுத்தான் தைரியமாக தாவீது இந்த அறிக்கையை வேதத்தை எழுதியிருக்கார நமக்கு பாடமா? அது மாதிரி இருக்குமா? பதறி போயிடுவோம். எதுவுமே நம்ம டச் பண்ணாமல் வசனத்தை போதிக்கிறதும், வசனத்தை சொல்லி அல்லேலியோ சொல்கிறதும், அச்சா புச்சான்னு கைத்தட்டி, இதெல்லாம் கதைக்காவது. தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் இந்த கட்டம். இது 1:1 டைலு ஓடு, அந்த ஒன்றுக்குள்ளேயே நிற்கணும். என்ன தான் 8 பக்கத்துலேயும் தட்டா புட்டான்னு எதுவுமே நடந்தாலும் அந்த இடத்த விட்டு நான் அதான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். யூ ஆர் கால் டு பி ஃபிக்ஸ் தேர், ஸ்டாண்ட் தேர், சிட் தேர், டூ எனிதிங், டோன்ட் கோ. முன்னையும் போக கூட இப்போ இங்கே தான் இருக்கணும். அதுக்குள்ளே அவனுக்கு என்ன ஃப்ரீடமோ அதுதான். புரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு அடிக்குள்ளே எப்படிங்க இருக்க முடியும்? அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. உண்மைக்குமே ஒரு அடி தான் கொடுத்தாருன்னா அதுதான். அது ஒன்றும் பொய் இல்லை, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. ஏர்லி டேஸில் லைக் அந்த 80s அந்த புக் ஆஃப் மார்டர்ஸ்லேருந்து இரத்த சாட்சியின் புஸ்தகத்தில் உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஹர்லன் பாப்பால், ரிச்சர்ட் உம்ரான், இன்னும் நிறைய இப்படிப்பட்ட காம்யூனிஸ்ட் ப்ரிசன்ஸில், ரோமன் ப்ரிசன்ஸில் இருந்தவங்களெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். வாட்ச்மேன் இப்படி தான். நான் இப்போ இப்படி இருக்கேன்னா என்னுடைய சைஸை ஒரு வட்டம் போட்டால் எனக்கு எவ்வளோ இடம் இருக்கும். இப்படியே குத்துக்கள் மாதிரி வச்சு சித்திரவதை பண்ணப்பட்டவங்களாம் இருக்காங்க. நின்று காலெலாம் வாதம் கண்டு எல்லாம் ஊதி போனவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் மிகையாக சொல்லலை, கடவுள் அறிவார். நான் யோசிச்சுலாம் குக்கப் பண்ணி சொல்லலை, எழுதப்பட்ட புத்தகங்களை வாசித்தது தான். வெளிச்சத்தையே பார்க்காத இதுவே இருட்டறைகளை வச்சுருப்பாங்க. இங்கே திரும்பினாலும் இருட்டு தான், அங்கே திரும்பினாலும் இருட்டு தான், பின்னாடி திரும்ப முடியாது. ஏன்னா வில் பி ஸோ டைட், அவர் கூட எங்கள் பேர் ஞாபகம் இல்லை, பயங்கரமான கஷ்டப்பட்டுருக்காரு. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான விதத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. வியட்நாம் ப்ரிசனில், கொரியன் ப்ரிசனில், சவுத் கொரியா இன்றைக்கி ஒரு கணிசமான சதவீதமான கிறிஸ்தவங்க சவுத் கொரியாவில் இருக்காங்க. நார்த் கொரியா சொல்லவே வேணாம். அங்கே இருக்க சித்திரவதைக்கெல்லாம் உலகமே அறியாத அளவுக்கு அங்கே சித்திரவதை இருக்குது. காரியத்துக்கு வருவோம். தெரிந்து கொள்ளப்பட்டதான் சொல்ல, சித்திரவதையை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 44:1. இப்போதும் இந்த தாசனாகி யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை திரும்பி கேட்க சொல்கிறார். கவனிங்க, அதான் விஷயம். நீங்கள் நான் சொல்லியே கேட்கணுங்கிறதே தலையெழுத்து இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை ஏற்கனவே தேவன் தம்முடைய ஜனத்தை நடத்தி வந்த பாதையில் இருந்திருக்கிறது. அது ஒரு அணுகுமுறை, அது ஒரு உதவி முறைங்கிறதுனால நம்ம செய்கிறோம். அதனால தான் பைபிள் ஸ்டடீஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். நான் சொல்லி தான் நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களே படிக்கணும். அதான் இந்த ஆசனை கேள்வி நீங்களே பர்சனலாக உங்களுடைய மெடிடேஷனில், உங்களோட ரீடிங்கில், உங்கள் ப்ரேயர்னு சொல்கிற காரியத்தில், உங்கள் ஆராதனைன்னு சொல்கிற காரியத்தில், இல்லை தேவனோடு சஞ்சரிக்கணும் எனக்கு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறார் உங்களுக்கு கேட்கணும். யூ ஷுட் பி ஏபிள் டு லிசன் டு வாட் காட் சேஸ், பிகாஸ் யூ ஆர் அ சோசன் பர்சன். டெரிக் பிரின்ஸ் சொல்கிறார், டெய்லி ஹவு டு ஹியர் காட் டெய்லி. நாட் ஓன்லி ஹிம், எல்லாருமே தான் சொல்கிறாங்க. வேதமே அதான் அனுதினமும் நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள, அவருடைய தீர்மானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நம்முடைய ஞாபகம் கூர்மையாக இருக்கிறதில்ல, அப்படி வச்சுக்கிறதில்ல. அதெல்லாம் நம்முடைய தவறு. நம்முடைய மகிழ்ச்சிக்கும் நம்முடைய மகிழ்ச்சி குறைக்கும் அந்நியன் உடந்தை ஆகான். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும். அந்நியன் அதற்கு உடந்தை ஆகான், புருஷன் அதுக்கு உடனே ஆகான், மாமியார் உடனே ஆக மாட்டாங்க. நோபடி, எனி ரிலேஷன்ஸ்
will not be the reason for it. ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, உங்கள் மேலே தான் எனக்கு குறைன்னு சொல்லுமானா சொல்ல மாட்டேங்குது. ஜெபம் பண்ணிக்கோங்க, கர்த்தர் சொல்லுவார்னு. கர்த்தர் சொல்லலாமா? நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஃபோனை வச்சிடுறேன், நீங்கள் ஃபோன் பண்ண சொல்லி நான் சொல்லலை, ஃபோனை வைக்காதீங்க நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா வச்சிருச்சு. சந்தோஷம். God is good. God is always good. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அதை கரெக்டாக சொல்லுங்கள், உள்ளபடி கேட்டு சொல்லுங்கள். சொல்லுங்கள். நம்ம கேட்குறதே பெரிய கலையாக இருக்குது, அதுவும் உள்ளபடி கேட்குறது இன்னும் பெரிய சிறந்த கலையாக இருக்கும். கூட்டி குறைச்சி சொல்லாமல், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, யாத்திராமம் 19:5, என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. பூமியெல்லாம் என்னுடையது. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி பைபிள் படிக்கணும்னு. பூமியெல்லாம் என்னுடையது. அதனால் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள்ங்கிறத உருவி அறிக்கை பண்ணுறேன், முற்போக்கு அறிக்கை பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபீவரிஷாக நடந்துக்கிறது தவறு. நீங்கள் தான் புத்தி கூர்மை உள்ளவர்கள் இல்லைன்னு நான் சொல்லலை, நக்கல் பண்ணல. ஏன்னா நல்லா கவனிங்க, இன்றைக்குமே நிதர்சனமாக சொல்கிறேன், எல்லா ஊழியமுமே விசுவாசிகளுக்கு செய்கிறோம், ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு செய்கிறோம், ஆண்டோட பிள்ளைகளாக வேண்டியவங்க வரவங்களுக்கு செய்கிறோம். நாங்களும் ஆண்டவர் பிள்ளைகள் தான். எங்களுக்கும் ஆண்டவர் போதிக்கிறது மூலமாக எங்களுக்கும் போதிக்கிறாரு. இன்னொருத்தர் கீழே போதும் நான் கேட்குறோம், இல்லை படிக்கிறோம், தியானிக்கிறோம். ஓகே, அப்போது கேட்குற நீங்கள், போதிக்கிற நாங்கள், ரெண்டு பேருமே தான் கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாக இருக்கணும். we are his treasure. அதில் உங்களுடைய சாய்ஸ் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய, தெரிவு செய்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்குது, விடுதலை இருக்குது. ஆனால் அதை அவர் பறிக்காமல் அவர் தெளிவாக தீர்மானித்து சொன்னேன்ல, ஆண்டவருக்கு ஆசைன்னு ஒன்று இல்லை, தீர்மானம் தான். பூமியெல்லாம் என்னுடையது. All the earth belongs to me. You are a resident of the earth. நீ பூமியிலே ஒரு பிரஜை, நீ பூமிக்கு சொந்தமானவன். பூமியிலே வாழ வேண்டி நான் உன்னை வைத்திருக்கிறேன். அந்த பூமியிலே இப்பொழுது நான் உனக்கு என் வாக்கை உள்ளபடி நீ கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வாயானால் 800 கோடி மக்களிலும் நீ எனக்கு சொந்த சம்பந்தம் இருப்பாய். ஸோ அதில் ஒரு ஸ்தாபனத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ அதில் இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. எப்படி ஒரு சமைச்சதை எடுத்து பரிமாறத்துக்கு கையில் எடுத்து பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது, இல்லை இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ மெனி ரீசன்ஸ் ஆல்சோ ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். எல்லாம் சுட சுட இருக்கும். அதனால் ஒரு கரண்டி யூஸ் பண்ணுறோம். சாப்பாடு போடுறதுக்கு அன்னக்கரண்டி யூஸ் பண்ணுறோம். சாம்பார் ஊற்றுறதுக்கு வேறு மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுறோம். பொரியல் வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி கரண்டி யூஸ் பண்ணுறோம். ஹைஜீனிக்காக இருக்கணும்னா க்ளவுஸ் போட்டுக்கிறோம், இல்லைன்னா ஃபோர்சப்ஸ் வச்சுக்கிறோம். அதை வச்சு மற்ற வறுத்ததை ஏதாவது தூக்கி வைக்கிறோம் தட்டில். ஸோ எனி சர்வெண்ட் ஆஃப் காட், எனிபடி இன் த பொசிஷன் ஆஃப் சர்வீஸ், தே ஆர் ஒன்லி எ டூல். அவங்க ஒரு யந்திரம் தான், அவங்க ஒரு உபகரணம் தான் உதவி செய்வதற்கு. யாத்திரம் அதே 19:6 வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அல்லேலூயா. அப்போது இப்படி வாசிப்போம், பூமியெல்லாம் என்னுடையது, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். ஆமேன்.
Praise the Lord. ஸோ நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஆச்சரியமான ஆசாரிய கூட்டம். சபை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். சபை தேவனுடைய சொந்த சம்பத்து. ஏசாயா 61:6 வாசிக்கிறோம், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏசாயா 61:6, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள், ஏனெனில் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நீங்கள் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் பணிவிடை செய்யணும். ஸ்தோத்திரம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நீங்கள் தான் பணிவிடைக்காரர்கள். அதுதானே இப்போது பிடிக்கல. எல்லாருமே அடுத்தவங்க என்ன செய்யணும் தான் சொல்ல ஆசைப்படுறோம். யாராவது சொல்கிறோமா? சொன்னதை செய்கிறோமா? யாராவது செய்து காண்பித்து முன்மாதிரியாக இருக்கிறோமா? நாங்கள் சாப்பிட்ட காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போல்லாம் எங்களுக்கு வயசாகிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறதெல்லாம் யாராவது நிறுத்திக்கிறோமா? இல்லையே. இப்போ தான் வாய்க்கு ருசியாக கேட்குது, எல்லாம் பல்லு போனவொன்னு தான் எல்லாமே கேட்குது. சரி தொகையிலையாச்சும் அரைச்சி சாப்பிடுவோன்னு தொக்கு பண்ணி சாப்பிட்றோம். பணிவிடைக்காரர்கள். we want to be served, பட் ஆனால் வேதம் என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கா உங்களுக்குள்ள? நீங்கள் தான் தேடி பார்க்கணும். இருக்கா? பரிசுத்த கொடுத்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கா? இன்னொரு தடவை நிறைக்கணும். வாரும் தூய ஆவின்னு பாடின அவர் என்னமோ அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துடுற மாதிரி உள்ளே உட்காந்துருக்காரு. அவர் விரட்டி விட்டுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். என்ன ஜென்மங்களோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். 66:21 அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 66:21. யார் அவங்க? பதினெட்டாம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷ்க்கும் வில்வீரர் இருக்கும் பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்துள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்களின் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டங்களின் மேலும் சகல ஜாதியாரிடத்திலும் இந்த எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வருவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பல ஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்படுறவங்கள இல்லை தேவன் அந்த காலத்தில் அந்த ப்ராஸ்லட்டைசேஷன் மூலமாக விருத்த சேதன் மூலமாக தெரிந்து கொள்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய
பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக தேவன் நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றியிருக்கிறார். சிம்பிளாகவே யோசிங்க. எல்லாத்தையும் ஆவிக்குரிய சொல்லாதீங்க. எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஆசாரியனா கடவுளுக்கு மனுஷனுக்கும் நடுவில் இருந்து வேலை செய்கிறவன். ஒருத்தன் பாவ நிவர்த்திக்காக வரும்போது 5 விதமான பலிகளை இல்லை ஏதாவது ஒரு பலியை கொண்டு வந்திருப்பான், இல்லை 5 பலியும் சேர்ந்த சர்வாங்க தகன பலியை கொண்டு வந்திருப்பான். அதை நீங்கள் ஆயத்தம் பண்ணி அவன் நிமித்தமாக தேவனுக்கு அதை நீங்கள் செலுத்தணும். தேவனுக்கோடு அவனை ஒப்புரவாக்கி வைக்கணும், சமாதானம் பண்ணி வைக்கணும். என்ன ஒரு பெரிய பொசிஷன் பாருங்கள். நமக்கே சமாதானம் தட்டுப்பாடாக இருக்குது. சமாதானம்னா என்ன விலைன்னு கேட்குற மாதிரி இருக்குது. வீச என்ன விலைன்னு. ஆனால் தேவனோடு மக்களை, குறிப்பாக தவறினவர்களை, தடுமாறுகிறவர்களை, இடறி போனவர்களை, பின்மாற்றக்காரர்களை, மூர்க்கர்களை, அறியாதவர்களை, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களை பாவ அறிக்கை பண்ண செய்து ஏதாவது பழைய ஏற்பாட்டு நிலையிலே 5 விதமான பணிகளில் ஏதாவது ஒரு பலி அவங்க செலுத்தி இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் இந்த 3 பலிகள் ஒன்றா தான் போகணும்னு நினைக்கிறேன். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, இல்லை போஜனப்பான பலி. இது 3 பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. தேவனோடு நம்ம சமாதானம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நமக்குள்ளே சமாதானம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். போதனைக்காக சொல்லலை, இல்லை தேவையில்லாமல் நான் கூட்டி குறைச்சி சொல்ல இஷ்டப்படல. நமக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான் தேவனோடு நம்ம சமாதானம் பண்ணி வைக்க முடியும். நமக்கு தேவன் தந்த சமாதானத்தை நம்ம வச்சுருந்தா தான் இன்னொருத்தனுக்கு சமாதானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல முடியும். சமாதானம் பண்ண விஷயத்தில் அதில் அந்த பலிகளிலே குறை இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தை பற்றி தான் 2 மாதமாக பார்க்குறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. தி காட் ஆஃப் பீஸ். அவர் உலகத்தில் உதிக்கும் போதே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் அவங்க தேவனுக்குமாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ராஜானா விசாரிக்கிறவன், பரிபாலிக்கிறவன். ஒரு அம்மாவுக்கு அவ்வளோ புகார், சபைனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் என்னை வாழ வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் தவற உணர்கிறோம், பரவாயில்ல வாழ வைக்கிறாங்கன்னு ஏன் வாழாமல் இந்த புலம்பில் ஏன்ட்ட சொன்னீங்க? அதுக்கு ஆன்சர் இல்லை. People are confused, stressed out. அதனால் அனுதாபப்படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்குவான், போக தான் புரிஞ்சுக்குவான். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். எங்கள் தேவக்கும்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினே, நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். தேவனுக்குமா நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். நம்ம பூமியிலே அரசாளுவோம். பூமியில் அரசாளுவோங்கிற அந்த அரசாட்சி எங்கே ஆரம்பிக்கலாம்? அந்த ரிப்பன் பில்டிங்கில் இருக்க தமிழ்நாடு அரசு அங்கே பில்டிங்கில் போய் உட்காந்துக்கிட்டா சொல்லுங்கள். உங்கள் பூமியில் அரசாளுவோம் போது இப்போ முதலமைச்சர் எங்கே உட்காந்து ஆட்சி செய்கிறாரு, அந்த இடத்துல போய் உட்காந்து ஆட்சி செய்வீங்களா? சொல்லுங்கள். இல்லை, உடனே அப்படி செய்ய முடியாது. போக போக அரசியலில் ஈடுபடணும். எவ்வளோ காரியங்களை கடந்து அனுபவமாகி அறிமுகமாகி அப்புறம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு அங்கீகாரம் பெறணும், எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏக்கள் மத்தியிலே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், சமூக சேவை செய்து எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குல்ல, லாட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். வி டோன்ட் ஸ்ட்ரெயிட் அவே லேண்ட் தேர். ஆனால் பூமியில் அரசாட்சி செய்வோங்கிறது பொய்யாப்போ? உங்கள் வீட்டில் நீங்கள் அரசாட்சி செய்யலாம், ஆமாவா இல்லையா? நான் 84 கிலோ மண்
ஏன் ஆவியான்மா சரீரத்து மேலே அரசாட்சி செய்யலைன்னா அது அபத்தம் இல்லையா? என் சரீரத்தை என்னால் ஆண்டுக்க முடியல, என்னுடைய ஐம்புலன்களை என்னால் ஆண்டு கொள்ள முடியல, என்னுடைய விருப்பு மேல் எனக்கு ஆளுமை இல்லை, அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, தெளிவு இல்லை, உறுதி இல்லை, ஜெயம் இல்லை, ஸ்திரம் இல்லை. எப்படி அதே ஆவியான்மா சரீரத்தை கொண்ட என் உடன் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ, என்னை பெற்றவர்களுக்கோ, என்னை வைத்த குடும்பத்திலோ நான் போக்கும் வரமாக இருக்கிற விஷயத்தில் எனக்கு பூமி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீடு, ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலு, காலேஜ் போகும்போது காலேஜ், படிக்கிற இல்லை வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை ஸ்தானம் தான் எனக்கு பூமி. அங்கே தான் அரசாட்சி செய்யணும். I have to rule and reign over all the situations. First I'll have to learn to manage myself. என்னையே நான் ஆண்டு நடத்திக்கொள்ள, என்னையே நான் விசாரித்துக்கொள்ள, என்னையே நான் பாதுகாத்துக்கொள்ள, தற்காத்துக்கொள்ள, வளர்த்துக்கொள்ள, பயிற்றுவித்துக்கொள்ள எனக்கு தெரியணும். என்னுடைய ஆளுமையின் விவரங்களும் வேலைகளும் அதிகரிக்கும் போது 4 பேருடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை. அது ஏன் அதிகரிக்கிறது, எது நிமித்தம், யார் நிமித்தம், என்ன காரணத்து நிமித்தம் தெரியும் போது தான் அதில் எத்தனை பேர் என்னோடு ஒரு டீமாக குழுவாக வேலை செய்யணுங்கிறது எனக்கு தெரிய வரும். அந்த டீமோடு நான் ஃப்ளோ ஆகணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது அந்த காலத்தில் ஏதாவது கேலண்டரில் ஏசாமி ஒரு கையில் ஒரு செங்கோல் வச்சுருப்பார், இது மாதிரி சின்ன வயசுலேயே குழந்தை ஏசனை வச்சுருப்பார், அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு செங்கோல் வச்சுருப்பானுங்க, கோல் எடுத்தாலும் குரங்காடும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வச்சு ஆட்டிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறோம். தப்பு. ஆரோனுடைய கோல் தளிர்த்தது. God has given me a rod. அவர் கோலும் தடியும் என்னை தேற்று. ஏராளமான வியாக்கியானங்களை வச்சுருக்கோம் நமக்கு. That's not the way we rule. Praise the Lord. நீங்கள் தப்பு பண்ணும்போது தலையிலே கோலால் அடிச்சுக்கிறீங்களா? ஏன் அடிக்க மாட்டேங்கிறீங்க? யார் தான் தப்பு செய்யலைன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்? கவுந்துடும். எல்லாம் உயிர் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க. அதான் ஒருத்தருக்கு தரிசனம் கொடுத்துக்க, சபையில் யாருமே சந்தோஷமாக இல்லைன்னு. ஏன்னா சபையில் உண்மை சொல்கிறோம். உண்மை சொன்னால் யாருக்கா பிடிக்குமா சொல்லுங்கள்? என்ன இப்படி பார்க்குறீங்க? உண்மை சொன்னால் யாருக்கா பிடிக்குதா உங்களுக்கு? You don't. அப்புறம் எப்படி இது யோசித்து பாருங்கள். இது போலித்தனமா இல்லையா? போலித்தனம் சொல்லிட்டு எஞ்சி போயிடலாமா? கண்டுக்கலாமா? அதனால் ஏதாவது லாபமா? உள்ளதும் போச்சு நல்லா கண்ணான்னு போயிடும். ஒன்றுமே இல்லை, இருக்கிறதும் வழிச்சிட்டு போயிடும். சத்தியத்தையும் அறிந்தால் சத்தியம் நம்ம விடுதலையாக்கும். விடுதலை பெற்றால் தான் போக முடியும். விடுதலைக்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் விடுதலை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் வளர்ச்சி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் வரங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் அதிகாரம், தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் அந்தஸ்து, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான் பொறுப்புள்ள பதவி. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், பல்லக்கில் யாராவது தூக்கிட்டு போவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி எங்கேயா நாம் ஆராதிக்க தேவனை யாரும் பல்லக்கில் தூக்கிட்டு போகல. சோத்திரம் பாருங்கள். அவர் எவ்வளோ மோசமானவனுங்க அந்த யூத பயல்க. அவர் கழுதை மேலே வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கானுங்க. இருந்து குதிரை மேலே கொண்டு போனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் இவங்களுக்கு புத்தி இவ்வளோ தான். அவர் அற்பரம் நீசரமானவனுங்க. ஆனால் அவர் வரும்போது ஜோராக வெண்குதிரையின் மேலே வர்றாரு. அல்லேலூயா, போங்கடா நீங்களாவது உங்கள் வாகனம் அதுன்னு. ஹல்லேலூயா. We don't know to respect God. We don't know to respect Jesus in the proper way. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் இந்த மாதத்தினுடைய தலைப்பு. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். நமக்கு ஒரு பெரிய வேலையை வச்சுருக்காரு. அரசாங்க பணி, ஆட்சி பணி அப்படின்னா உண்மையாகவே பொறுப்புள்ள பணி. தலைவலி தான். ரொம்ப பயந்து ரொம்ப கருத்தாக செய்யணும். குத்தம் ஆயிடக்கூடாது, 4 பேர் பாதிக்கப்படக்கூடாது, யாருக்கு நன்மை செய்யாட்டினாலும் யாருக்கும் தீங்காது செய்யாமல் இருக்கணும். அது மாதிரி தான் அரசு பணி செய்யணும். யாரும் அப்படி செய்கிறாங்களா? யாரும் அப்படி செய்கிறதில்ல. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அரசில்
என்ன சொல்கிறது, அரசு பணியில் எல்லாருக்கும் ப்ரொமோஷன் தேவைப்படுது, இன்க்ரிமெண்ட் தேவைப்படுது. ஆனால் இருக்கிற ஜாயின் பண்ண அந்த பொசிஷனில் உண்மையாக இல்லை. டைப்பிஸ்ட்டாக சேர்ந்தால் தப்பாக டைப் பண்ணால் எப்படி இருக்கும்? சுகுமி லகுதிப்பிலையும் அடித்தா அவர் பாப்பார், சிஎம் பாப்பார், என்னமோ எழுதியிருக்கு ஒன்றும் புரியல, இதை மொழிபெயர்க்கின்ற கொடுங்க அப்படின்னு அவர் பார்ப்பார். கரெக்ட் தான், சுகுமி லகுதிப்பிலி தான். இப்படியே ஒவ்வொரு பயங்கரமான மோசமான பிழையை கொண்டு யார் அது டைப் பண்ணால் கேட்டால் எப்படி இருக்கும்? நான் இல்லை, நீ இல்லை. சபையில் எப்படி இருக்கும்? எல்லாம் கோட்டாவில் வர வேலை மாதிரி சபையிலையும் ஏதோ கோட்டாவில் வந்தவங்க தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி வந்திருக்கோம். ஆமாவா? இப்படி உட்காந்துருக்கீங்க, அதான் யாரோ படம் பிடிச்சி பார்த்தாங்களோ என்னவோ தெரில, எல்லாம் இப்படி உட்காந்துருக்காங்க. நான் என்ன செய்கிறது? உள்ள உங்கள் மூஞ்சில் அருள் அப்படி வழியுது. என்ன தான் வெளிச்சம் அடித்தாலும் ஃபோட்டோகிராஃபில் என்ன தெரியுது? அப்படியே அருளாயி அருளப்பன் அப்படி தான் தெரியுது. நான் சொல்கிறதான் கேட்டு சிரிச்சிக்க தான் வேண்டியிருக்கு, அளவா முடியுது. எல்லாத்தையும் கேட்டு அப்படியே தான் நினச்சி போகிறீங்க. அதுக்கு ஏதாவது உதவி செய்கிறதுக்காக சூடு சொரணை இருக்கான், அதுவும் பிடிக்கல. சபையில் மகிழ்ச்சியே இல்லை. சபையில் யாரும், சபை அப்படியே தேங்கி இருக்கு, ஒன்றுமே மாற்றமே இல்லை. மாற்றம்ங்கிறது யார்கிட்ட வரணும் சொல்லுங்கள்? கரெக்டாக சொல்லணும், உள்ளபடி கேட்டு அப்படின்னு. இப்போ தான் கொஞ்சம் என் வாக்கை உள்ளபடி கேட்டு. மாற்றம் யார்கிட்ட வரணும்? தப்பு உள்ளது சொல்லலை நீ. மாற்றம் அவங்ககிட்ட வரட்டும், அப்புறம் நான் மாறணுமா வேணாமா யோசிக்கிறேன். அப்படி தான் வந்து உட்காரோம். ஆமாவா? அப்படி தான் எழுதி ஒட்டிடுவோங்க நெத்திலெல்லாம். உங்களால் அதை ஒத்துக்கவே முடியாது. முதல்ல அவன் மாறட்டும். பார்க்குறீங்க, அப்படி தான் பார்க்குறீங்க. ஆமாவா இல்லையா? அப்படி தான். முதல்ல அவன் மாறட்டும். ஏன் அப்புறம் நீங்கள் அவங்க நான் மாறன்னு ஏன் மாறலை நீங்கள்? அப்புறம் யாருக்காக காத்திருக்கீங்க? Okay, I have 7 minutes. That's glorious. சங்கீதம் 106:5. உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். சபை என்பது என்ன? தேவனாலே சந்திக்கப்படுகிற அவருடைய ஜனம். அவர் தமது ஜனங்களுக்காக பாராட்டும் கிருபையினை நினைத்து ரட்சிப்பினாலே சந்திக்கப்படுகிறவர்கள். என்னை நினைத்தருளும் கேட்குறீங்களா இல்லையா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்குறாரா இல்லையா? கொடுத்துருக்கணுமே. கிருபை பாராட்டியிருக்கணும். அந்த கிருபை என்ன செய்யும்? நம்மை விடுவிக்கும். மீட்பு, ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை தந்திருக்கும். எல்லா விதமான பற்றாக்குறையிலேருந்து விடுதலை தந்திருக்கும். ஊருக்கே இப்போ நம்ம சாப்பாடு போட முடியலனாலும், எனக்கு ஏசு ஒன்றுமே கொடுக்கல, நான் பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்குன்னு சொல்லாமல் இருப்போம். ஸ்தோத்திரம். பிடி மாவு அடி எண்ணெய். 5 அப்பம் 2 மீனோட பிடி மாவு அடி எண்ணெய் ரொம்ப கம்மி. ஆமாவா இல்லையா? சொல்லுங்கள். 5 அப்பம் 2 மீனோட அந்த அளவோட பிடி மாவும் அடி எண்ணெயும் ஜாஸ்தியாக குறைச்சலா? குறைச்சல். அதை ஆண்டவர் பஞ்சம் தீரும் வரைக்கும் ஆசீர்வதிக்கலையா? பிடிமாவும் அடி எண்ணெய் இல்லாத அளவுக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்கன்னா, எந்தோ பெரிய தப்பு, எங்கேயோ மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குது. ஏசாயா 26:2 என்ன வாசிக்கிறோன்னா, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சபை
உண்மை என்ன? சபை நீதியுள்ள ஜாதி. அது சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. இட் கீப்ஸ் the commandments and it continues to be righteous. நீதியை கை கொண்டு வருகிற சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. ஏன் சபையில் நீதி இல்லை? ஏன் நியாயம் இல்லை? யாரும் ஒருத்தர் வாழ்த்த மாட்டேங்கிறாங்க, விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னா யாருக்குள்ளே என்ன இல்லை? சத்தியம் இல்லை. ஒன்று உண்மை சொல்ல இஷ்டப்படல, உண்மை வெளி வந்துடுமோ, குட்டு வெளிப்பட்டுருமோன்னு தலை தெறிக்க ஓடுறோம். நின்னா குத்தமாயிரும், வெளியில் போய் குத்தம் பண்ணுவோம். அது வேறு, இங்கே ஒன்றும் குத்தமாயிடக்கூடாது. எப்படி? இந்த இடம் ஒன்றும் தீட்டுப்பட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஒன்றும், இதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் இது கறியை வேணால் அப்பிட்டு போங்க, என்னத்தையும் அப்பிட்டு போங்க, அதெல்லாம் மேட்டரே இல்லை. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ உபதேசத்தை கேட்குற நீங்கள், உங்கள் வாழ்க்கை இன்னும் சவாலாக இல்லையே. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, உட்பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். காலமானாலும் சத்தியம்தான். பிரைஸ் லார்ட். டூத் பிக்னால் அந்த ஒரு குச்சி கொடுப்பாங்களே, அதை வச்சு நோண்ட, அதுக்கான நீங்கள் உங்கள் பல்ல போடவே கூடாதுன்னு பலமுறை என்னை எச்சரித்திருக்கார் டென்டிஸ்ட்டு. இப்போ தான் இவங்க ராஜேஷோட கல்யாணத்தில் சாப்பிடும்போது மாட்டிச்சு அந்த கேப்பில் இந்த மீட். ஒன்றா தான் அப்படி பண்ணாலும் வரல, வெந்நீரை போட்டு கொப்பிச்சாலும் வரல. பட் இட் வாஸ் கிவிங் லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். தினைக்கும் டூத் பிக்கை ஸ்டெரிலைஸ் பண்ண மாதிரி அதை சுத்தம் பண்ணிட்டு தான், லைட்டாக அதை எடுத்து விட்டால் தான், வெளியே வந்தால் தான் ரிலீவ் ஆகும்னு வச்சது தான் வலி பின்னி எடுக்குது. இது எப்படி, என்றைக்கு இது எப்படி சரியாகும் ஒன்றும் தெரியல. இது ஒரு அல்பமான எக்ஸாம்பிள். சொல்ல வந்தது, நமக்கு நம்முடைய உடற்கூறுக்கு அடுத்த விஷயத்தில் என்ன பாதிப்போ அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்கலைன்னா சங்கடத்தை சந்தித்து தான் ஆகணும், வேதனையை சந்தித்து தான் ஆகணும். கவனிங்க, சபை நிலைமை அப்படி தான் இருக்குது. உங்களுக்குன்னு நீங்கள் பின்பற்ற வேண்டிய உண்மை, பொதுவாக எல்லாருமே பின்பற்ற வேண்டிய சத்தியத்திலே உங்களுடைய ஒரு போர்ஷன், அதை நீங்கள் பின்பற்றலைன்னா உங்களுக்கு எப்படி வாசல் திறக்கும்? எப்படி நீங்கள் நீதி செய்ததாக அர்த்தமாகும்? எப்படி நீங்கள் சுகத்தில் தொடர்ந்து நிலைத்திருப்பீங்க? சாத்தான் கொண்டு வந்துட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? 2 சாய்ஸ் தான் எனக்கு இருந்திருக்கு. ஒன்று, நான் சாப்பிடாமல் இருந்திருக்கணும், மோர் சாதம் போடல, அவங்க அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் ஒயிட் ரைஸும் ரசம் விட்டாங்கன்னு. எனிவே, தட் இஸ் நாட் த இஷ்யூ. அவங்கள குறை சொல்லதில்லை. எனக்கு தெரியணும், என் வயசுக்கு என்னுடைய உடற்கூறுக்கு அடுத்த எனக்கு தெரியணும் வாட் ஐ ஷுட் டேக் அண்ட் நாட் டு டேக். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:9 முடிஞ்சிருச்சு. அதில் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். சபை சத்தியத்தை கை கொண்டு பின்பற்றி வருகிற நீதியுள்ள ஜாதி. சபை கர்த்தராகிய இயேசுவின் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிற மக்கள் கூட்டம். அதற்கு தேவன் தாமே தம்மை பரிசுத்தமாக்கி கொள்கிறார். இப்போ டென்டிஸ்ட்டை போனால் ஒரு காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னு, கையில் தான் ரா ஹேண்ட்ஸில் தான் பண்ணுவாங்க. இப்போலாம் க்ளவுஸ் இருக்குது, ஸ்டெரிலைஸ் க்ளவுஸ் இருக்குது, அதுக்குன்னே டென்டிஸ்ட் டேபிளே இருக்குது, அந்த ஒரு மாதிரி சேர் இருக்குது, இட்ஸ் அ ரொபாட்டிக் சேர். எவ்வளோ ஃபெசிலிட்டி! அவங்க கை உங்கள் பல்ல படவே படாது.
ஃபோர்செப்ஸ் அவங்களாம் ஒரு டாக்டரால் அந்த கூட இருக்கிற நர்ஸால் நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகவே வாய்ப்பே இல்லை. கூடுதலாக ஒரு ஏசி சிச்சுவேஷன், லாட்ஸ் ஆஃப் லோஷன்ஸ், ஸ்டெரிலைஸ் வாட்டர், நேராக வாயிலே டேப் அந்த பைப் இருக்கே வாயிலே அடிக்குது. ஒன்று செய்யணும், தனியாக வேண்டி கொப்பளிக்க வேண்டியதுதான். அது உடனே சக்காயிருது, வேக்யூமில் தண்ணி சக்காயிருது உடனே. அதான் அவ்வளோ ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக பண்ணுறாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்? இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பரிசுத்தமாக்கி, ஒரு டென்டிஸ்ட் டாக்டர், டென்டல் சர்ஜனோ இல்லை பிடிஎஸோ எம்டிஎஸோ வாட் எவர் இட் இஸ், he keeps himself clean, he keeps the clinical table clean, sterilized injections, sterilized gauze, everything that is needed. சபையில் ஏன் இன்ஃபெக்ட் ஆகிறோம்? Because we are not clean. We don't keep the place clean. We don't keep our mind and heart clean. யோசிங்க, சபை ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், தேவனுடைய சொந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்க. ஆசை இருக்குது தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்கான்னு ஒன்று கேட்டிருப்பீங்க. அதுபோல் தேவன் நமக்கு தருகிற உயர்ந்த அந்தஸ்து, அதில் இருக்கிறதான எல்லா விதமான சவரட்சணைகள், அதில் இருக்க உபயோகங்கள், லாபங்கள் எல்லாம் நமக்கு வேணும். ஆனால் என்ன ஒரு பிச்சுப்பிடுங்கள் இல்லாமல், என்ன ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல், எந்த ஒரு செலவு இல்லாமல், எந்த ஒரு கணக்கு ஒப்புவித்தல் இல்லாமல் எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் சரியாக வரமாட்டார். வேறு தேவர்களை நாம் சேவிக்கலான்னு அவரே தான். நான்லாம் யோசிப்பேன், என்னடா இந்த தேவன் இப்படி எழுதியிருக்காருன்னா, அவருக்கு தெரிஞ்சிருச்சு மனுஷனுடைய வழி போகுது இருதயம் தெரிஞ்சு, அவன் என் கூட காலம் பூரா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வாழ்கிறதுக்கு அவன் எங்கே சந்தோஷம் இருக்கணுமோ அங்கே சந்தோஷமாக இருக்கட்டும். கர்த்தர் ஆகி நான் தேவன்டா என்னை சேவி, இல்லை பாகால் தான் தேவனா அவனை போய் சேவின்னு தான் சொல்கிறார். மனம் திரும்புவோம். சபையில் அநேகர் சேர்க்கப்பட முடியும், இருக்கிறவர்கள் வெளியே போகாமல் இருக்க முடியும், இருக்கிறவர்கள் ஒருத்தர் பார்த்து பலன் குன்றி போய் தடுமாறி இழுபறியாக வாழாதபடி, எல்லாம் அவங்களே அப்படி தான் இருக்காங்க. இதே தான் பேச்சு, இவங்க சரியா அவங்க சரியா, எனக்கு சொல்ல மாட்டீங்க, அவங்களெல்லாம் கேட்க மாட்டிங்களா? விசாரிக்கிறவங்க அவங்கவுங்க கடமை செய்ய ஆரம்பித்தாலே, மற்றவர்களை விசாரிக்கிற அவங்களே தங்களை விசாரிச்சுக்கிட்டு கர்த்தருக்குள்ளே வளர்ந்தாலே, கடமைகளை செய்தாலே போதும். ஸ்தோத்திரிப்போம். ஏவப்பட்டாரா சுருக்கமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.